அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று நம்மளுடைய செய்தித்தாள்கள்லையும் சரி, செய்தி ஊடகங்கள்லையும் சரி, ஒரு செய்தியை நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சுது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்களை குறித்து பரிசீலிக்கப்பட்டதாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கூட்டமே 75 நிமிஷம் தான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் 75 நிமிஷத்தில் எப்படி 436 திட்டங்களை பற்றி விவாதிக்க முடியும்? கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 10 செகண்ட் தான் வருது. 10 செகண்டில் எப்படி ஒரு திட்டத்தை பற்றி விவாதிச்சிருக்க முடியும் அப்படின்னு விமர்சனங்களையும் எழுப்பியிருக்காங்க. அதில் முக்கியமான 5 திட்டங்கள் குறித்தும் அதனால் மக்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல அந்த அமைச்சரவை கூட்டம் எதர் குறித்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னது அப்படின்னா, 436 திட்டங்களை வகுத்திருக்காங்க. அது நேற்று அந்த 75 நிமிஷத்தில் மட்டும் வகுத்தது கிடையாது. அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறையினுடைய செயலாளர்களோடு சேர்ந்து வகுத்த சில திட்டங்கள். அந்த திட்டங்களை அடுத்த 5 வருஷத்தில் நம்ம இப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரைவு, அதாவது ஒரு ரோட் மேப், எங்களோட கவர்மெண்ட் இதையெல்லாம் நோக்கி வேலை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ரோட் மேப் தான் நேற்று அமைச்சரவை கூட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட் மேப்பை திருவள்ளுவர் பாணியில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல தம்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு 10 கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு தமிழ் கலாச்சாரம், அடுத்தது விமன்ஸ் வெல்ஃபேர் அதாவது பெண்களுடைய நலன், 3வது யூத் இளைஞர்கள், 4வது ஃபார்மர்ஸ் விவசாயிகள், 5வது கல்வி, 6வது மருத்துவம், 7வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 8வது எக்கனாமி பொருளாதாரம், 9வது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் மற்றும் 10வது கவர்னன்ஸ் ஆட்சி அமைப்பு. அப்படிங்கிறது தான் முதல் 10 விஷயம் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 54 இணை தம்பங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்ததான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய 54 விஷயங்கள் அப்படின்னு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் 436 ஸ்கீம்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த 436 ஸ்கீம்ஸும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க செயலாளர்களோடு சேர்ந்து ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை முதல்வர் அவர்களுக்கு அனுப்பணும். அதில் எதெல்லாம் முக்கியமோ, எதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடுமோ அதை மட்டும் முதல்வர் அப்ரூவ் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறமா அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 436 திட்டங்கள்ல முதல் திட்டம் என்ன தெரியுமா? டாஸ்மாக் கடைகளை மூடுறது. போதையில்லா தமிழகம். ஆல்ரெடி 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காங்க. அதாவது கோயில்கள் பக்கத்துலையும் கல்வி நிலையங்கள் பக்கத்துலையும் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு இங்குமா மற்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வச்சிருக்கவங்களையும் அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் செடியாக வளர்க்குறவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமினுடைய 3 முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம் ஆன்டி ட்ரக் ப்ரொடெக்ஷன் ஜோன்ஸ். அதாவது இந்த கல்வி நிலையங்கள் கோயில்கள் பக்கத்தில் ஆன்டி ட்ரக் ப்ரொடெக்ஷன் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிடணும். அதுக்குள்ள போதை புழக்கமே இருக்கக்கூடாது. 2வது, ஒவ்வொரு ஏரியாக்குள்ள இருக்க போலீஸும் இல்லீகலாக இருக்கக்கூடிய ட்ரக் நெட்வொர்க்ஸ், அதாவது இந்த போதை கும்பல்களை எராடிகேட் பண்ணணும், ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு 2வது தீர்மானம். 3வது, கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் கடைகளை மூடி டாஸ்மாக் இல்லாத தமிழகமாக மாற்றணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் கடைகளை மூடுறது அப்படிங்கிறது உடனடியாக பண்ணலாம்ல அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனால் உடனடியாக பண்ணுறது சாத்தியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுவது அந்த டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதனால் உடனடியாக மாற்றுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் அதுக்கு ஏற்ற ஆல்டர்னேட் ரெவன்யூ சோர்ஸ், அதாவது மாற்று வழிகளில் எப்படி வருமானம் பண்ணலாம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் அப்படிங்கிறத யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூ சோர்ஸ் வர இந்த டாஸ்மாக் கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. 2வது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ், அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி. தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய பிரச்சார கூட்டத்திலே சொன்ன மாதிரி வெற்றி டிஎன் சூப்பர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணப்படும். அதில் ஒட்டுமொத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆப்லேயே நம்ம தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். 21 நாட்களுக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படணும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கரப்ஷனும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படணும். இன்னொன்று, 21 நாட்களுக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏஐ பேஸ்டு மானிட்டரிங் சிஸ்டமும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிட்டிசன் ப்ரிவிலேஜ்டு கார்டு அப்படின்னு ஒரு கார்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த கார்டுலேயே ஒட்டுமொத்தமாக எல்லா மக்கள் நலன் சார்ந்த
ஸ்கீம்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மருத்துவ காப்பீடுக்கு தனியாக ஒரு கார்டு, முதியோர் பென்ஷனுக்கு தனியாக ஒரு கார்டு, முதியோர்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கார்டு, இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரே கார்டில் எல்லா வெல்ஃபேரும் கொண்டு வர மாதிரி ஒரு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாக எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்கிடலாம் அப்படின்னா, நானும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வாங்கிடலாம். ஆனால் என்னோட அப்பா அம்மாவோ பாட்டி தாத்தாவோ அல்லது உங்களோட அப்பா அம்மாவோ பாட்டி தாத்தாவோ வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கேற்ற நிவாரணம் இந்த அரசு பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அடுத்த முக்கியமான விஷயம், ஒவ்வொரு பட்ஜெட்லையும் 15,000 கோடி நிச்சயிக்கப்பட்ட எம்எஸ்எம்இக்கான ஸ்கீம், அதாவது சிறு குறு தொழிலாளர்களுக்கான ஸ்கீம் மற்றும் அவங்களுக்கான ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை உறுதிப்படுத்துறது பற்றின தான் 3வது விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 2வது அதிகமான சிறு குறு தொழில்கள் நடக்குது. கிட்டத்தட்ட 46 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில்கள் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 200 யூனிட்டுக்கு ஃப்ரீயான மின்சாரம் அப்படிங்கிறத முதல் கையெழுத்தாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் போட்டிருந்தார். அது குறித்தும் இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிறு குறு தொழிலாளர்களுக்கு பீக் ஹவர் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது அதிகமான மின் பயன்பாடு இருக்கக்கூடிய நேரங்களில் அதிகமான சார்ஜ் அப்படின்னு இல்லாமல் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரியான மின் கட்டணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க. இதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒட்டுமொத்தமாக 15,000 கோடியை நிச்சயமாக ஒரு வருஷத்தில் ஒதுக்குறது அப்படிங்கிறது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம். ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் சூழ்நிலையில் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படி இருந்தாலும் சாத்தியம்தான், பட் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது விவசாயிகளுக்கான திட்டம். ஏற்கனவே தமிழக முதல்வர் கையெழுத்திட்டு இருந்த மாதிரி 5 ஏக்கருக்கும் குறைவான நிலங்கள் வைத்து பயிர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 100% பயிர் காப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மினிமம் செல்லிங் ப்ரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதாய விலையா கரும்புகளுக்கு 4,500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. விவசாயிகளினுடைய குழந்தைகளுக்கான உயர்கல்வி படிப்புகள் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக ரொம்ப முக்கியமாக டெனன்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தமாக நிலம் வச்சிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் வச்சிருக்கக்கூடிய நிலத்தில் போய் விவசாய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்களே கூலி தொழிலாளர்களாக, அவங்களுக்கும் சில நிதியுதவிகள் அறிவிச்சிருக்காரு. இது வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே முதன்முறை. அடுத்தது பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள். பெண்களுக்கு அவங்களோட திருமணத்திற்கு 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2வது, வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரித்து கூடிய விரைவில் தீர்ப்பு சொல்கிறதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்கீமை இன்னும் கொஞ்சம் நிறைய இளைஞர்களை சென்று சேர்ற வகையில் பண்ண போகிறாங்க. அடுத்தது எம்எஸ்எம்இ, அதாவது அந்த சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லிங்க் பண்ணி இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய திட்டங்களையும் மேற்கொள்ள போகிறாங்க. அடுத்து ஏஐ சார்ந்த முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தர போகிறாங்க. கடைசியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறாங்க. இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் மிகுதியாக இருக்கவங்க விளையாட்டின் மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் மேம்பெறுவதற்கான ஒரு திட்டம் வகுக்க போகிறாங்க. இதில் இந்த பெண்களுக்கான திட்டங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திருமணத்திற்கும் 1 பவுன் அப்படிங்கிறதும் சரி, வருடத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறதும் சரி, ஒரு ரொம்ப பண செலவாகக்கூடிய ஒரு விஷயம். இதற்கான ரெவன்யூ சோர்ஸ், இதற்கான வருமானங்கள் எந்த வகையில் ஈட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி தமிழ்நாடு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இந்த அடிஷ்னலான பொருளாதார சுமை அப்படிங்கிறது எப்படி சரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். கடைசியாக இந்த மாதிரி நம்ம முக்கியமான 5 ஸ்கீம்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி 436 ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த 436 ஸ்கீம்ஸையும் 5 வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாத்தியமா? ஒரு வருஷத்துக்கு 87 ஸ்கீம்ஸ், ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனால் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் தாண்டி ஒரு வாரத்துக்கு 2 ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக வரவேற்க தகுந்தது. இறுதியாக இந்த 436 திட்டங்களும் அமல்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். மக்களாகிய நாம இந்த 436 திட்டங்களும் அமல்படுத்தப்படுகிறதா, எதெல்லாம் தேவையான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத கண்டினியூஸாக தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ற கேள்விகளை தொடர்ந்து எழுப்பணும். தொடர்ந்து எழுப்பினாதான் மக்கள் பிரதிநிதிகள் நமக்கான வேலையை சரியான நேரத்தில் சரியாக செய்வாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில்
நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான 5 திட்டங்கள் குறித்த ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இது போன்ற அரசு திட்டங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இது போன்ற தகவல்கள், இது போன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மற்ற தமிழக மக்களுக்கும் போய் சேரும். அப்போ தான் ஒட்டுமொத்தமாக ஒரு சொசைட்டியாக, ஒரு சமூகமாக நம்ம வளர முடியும். மேலும் நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு சில பொருளாதார உதவிகள் தேவைப்படுது. உங்களால் ஏதேனும் பொருளாதார உதவிகள் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அதுக்காக என்னோட யூபிஐ ஐடியை கமெண்ட் செக்ஷன்லையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாக உங்களால் இயன்ற பொருளாதார உதவியை நீங்கள் செய்யலாம். நன்றி.